விநாயகாய நமக, விக்னராஜாய நமக. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சிங்கத்திரப்பனே. அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். 2026 ஆண்டுக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். 2026 ஆண்டு மார்கழி 17ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை அன்று பிறக்கிறது. புது வருட பிறப்பன்று பிரதோஷ நாள், மிகவும் விசேஷமான நாள். புது வருடம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. அன்புள்ள மீனராசி அன்பர்களே வணக்கம். மீனராசி அன்பர்களுக்கு புத்தாண்டு பலன். மீனராசினருக்கு 60 மதிப்பெண்கள் தரப்படுகிறது. 2026 ஆண்டு வியாழக்கிழமை அன்று பிறக்கிறது. அன்று பிரதோஷ நாள், ரோகிணி நட்சத்திரத்தில் புத்தாண்டு பிறக்கிறது. மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி இருப்பதால் உடற்பயிற்சி செய்யாவிட்டால் சிக்கல்கள் ஏற்படும். உயரமான இடங்கள், படிக்கட்டுகளில் ஏறும்போது கவனம் தேவை. செல்போனை பயன்படுத்தும் போது எச்சரிக்கை தேவை. அதனால் தேவையில்லாத மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. நேரத்தை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்துதல் வேண்டும். தள்ளி போடுவதால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு தங்களுக்கு வருகிறது. அது நன்மை அளிக்கும். பிரச்சனைகள் தீரும். பாரம்பரியமாக இருக்கும் பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் பங்காளிகளுக்குள் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடுகள் செய்வீர்கள். வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது போன்ற யோகங்கள் தங்களுக்கு வருகிறது. அவற்றில் முதலீடுகளை செய்து மனம் மகிழ்வீர். மியூச்சுவல் ஃபண்டுகளில் பணத்தை முதலீடுகள் செய்வீர்கள். அபிராமி அந்தாதியில் இருக்கும் 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல்களை அடுத்த ஆண்டு முழுவதும் பாராயணம் செய்து நன்மை தரும். பிள்ளைகளுடன் மனம் விட்டு பேசுவது நல்லது. செவ்வாய்க்கிழமைகளில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது, அகத்திக்கீரை கொடுப்பது நன்மை அளிக்கும். வீடு, நிலம், நகை, பணத்தை வாங்கி குவிக்கும் யோகம் உண்டாகும். கடன்கள் தீரும். பழைய கடன்களை அடைப்பீர். சேமிப்பினை தொடர்வீர். உங்களை விட மூத்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வர். அனுமன் சாலிசா மந்திரம், நரசிம்மர் கவசம் கேட்பது நல்லது. பிள்ளைகளுக்காக அபிராமி அந்தாதி பறிப்பது நல்லது. மீனராசினருக்கு அடிவயிறு, முதுகு தண்டு வடம், கழிவு பாதை, நகம் வரை கவனமாக பார்த்துக் கொள்ளுதல் வேண்டும். ஜூன் 2ஆம் தேதி ஏற்படக்கூடிய குரு பயிற்சி தங்களுக்கு நன்மை அளிக்கும். 5ஆம் இடத்துக்கு குரு சென்று தங்கள் ராசியை பார்க்கிறார். ஜென்ம ராசியில் உள்ள சனியை பார்ப்பதால் உடல் நலன் நன்றாக இருக்கும். ஜென்ம சனி என்பதால் கழுத்தில் இருந்து முழங்கால் வரை உள்ள பகுதிகளை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். சில சமயம் டென்ஷன் ஆவீர்கள். டென்ஷனுக்கு இடம் தரக்கூடாது. யோகா, மெடிடேஷன் போன்றவற்றை தாங்கள் செய்யலாம். ஜூன் 1ஆம் தேதி வரை சற்று சிரமம். அதன் பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு உத்தியோகத்தில் சிறப்பு, தொழில் துறையில் சிறப்பு, வியாபாரத்தில் சிறப்பு, அனைத்து துறைகளிலும் சிறப்பு பெறுவீர்கள். தடங்கலான சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும். தடங்கலான புத்திரபாகியம் அனைத்தும் நல்ல விதமாக புத்திரபாகியம் கிடைக்கும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன்கள் அமையும். குடும்பத்தில் நல்ல செலவுகள் வரும். ஆக மீனராசினர் ஜூன் 1ஆம் தேதி வரை சற்று பொறுமையாக இருங்கள். வண்டி வாகனத்தில் செல்லும் போது சற்று கவனம் தேவை. ஏனென்றால் இந்த ஜனவரி மாதத்தில் செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக சனியை பார்க்கிறார். வண்டி வாகனத்தில் செல்லும் போது அதிக கவனம் தேவை. செல்போனை பேசிக்கொண்டே வண்டி ஓட்டுதல் கூடாது. கணவரிடம் பேசும்போது சற்று பொறுமையாக நிதானமாக பேசுங்கள். மற்றபடி இறை வழிபாட்டினால் நன்மை பெறுவீர். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.